எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் குடுங்க. நான் உங்களுக்கு வந்து 10 கதை சொல்றேன். 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சிறுகதைகள் 100 அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து தான் நான் வந்து இந்த 10 சிறுகதைகளையுமே எடுத்திருக்கேன். 10 சிறுகதைகள்லயுமே வந்து ஒரு ஒரு குட்டி குட்டி ட்விஸ்ட் இருக்கு. இந்த கதைகளோட பெயர்கள நீங்க இணையத்துல போட்டீங்கனாலுமே வந்து நெறைய சிறுகதைகள் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் முதல்ல ஆரம்பிக்க போற கதை வந்து திலீப் குமார் சார் அவர்களுடைய கடிதம் அப்படிங்கிற சிறுகதை. 2 மாமாங்க. மிட்டு மாமா, கன்ஷியாம் மாமா. நம்ம மிட்டு மாமா பரம ஏழை. கன்ஷியாம் மாமா வந்து கொஞ்சம் பணக்காரரு. நம்ம மிட்டு மாமா அவர்கள் வந்து ஒருத்தர் மூலமா ஒரு கடிதம் எழுதுறாரு கன்ஷியாம் மாமாக்கு. நான் வந்து இவ்ளோ கஷ்டப்படுறேன். எனக்கு இது இருக்கு, அது இருக்கு. எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கு. இப்படி நம்ம மிட்டு மாமா வந்து தன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கொட்டி எழுதினாரு இல்லைங்களா அந்த கடிதம். அந்த கடிதம் வந்து கன்ஷியாம் மாமாக்கு போய் சேருது. இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த கடிதத்த அவரு படிச்சாரா? பணம் தான் கேட்டிருப்பாரு. பணம் வந்து அவர் அனுப்புனாரா? இல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்தது? குடும்பத்துல யார் கைக்காவது இந்த லெட்டர் கிடைச்சுச்சா? அப்படிங்கிறது அந்த கதையோடைய எண்டிங். நமக்கு ஒரு மாரி படிக்கிறப்பவே வந்து மனித வாழ்க்கை எவ்வளவு நிலையில்லாதது அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியான ஒரு சிறுகதை தான் இது. 2வதா நான் சொல்லப் போற சிறுகதை வந்து சுதந்திர போர் அப்படிங்கிற சிறுகதை. இத எழுதினவங்க வந்து குமுதினி அப்படிங்கிறவங்க. இப்போ இந்த கதையோட ஆரம்ப வரியே எப்படி இருக்கும்னா, சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கப்படுது. நம்ம நாயகன் பேர் வந்து கிருஷ்ணன், நாயகி பேர் வந்து ருக்மிணி. கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து அவங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு. கிருஷ்ணன் அவர்கள் நிறைய ஆம்பிஷன்ஸோட இருக்காரு. அந்த காலகட்டத்துல காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தப்பவே வந்து பையன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்பவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. கிருஷ்ணன் வந்து ருக்மிணிய வந்து தனியா சந்திச்சு எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்ல. நான் வந்து எங்கேயாச்சும் போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்து ருக்மிணியவே அவர் சந்திக்க போயிருப்பாரு. கிருஷ்ணனுடைய பிளானுமே வந்து அதுதான். பட் கிருஷ்ணனும் ருக்மிணியும் வந்து தனிமையில சந்திச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து மனசுல இருக்கிற தளத்தையும் மனசு விட்டு பேசிடுறாங்க. 2 பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஃபீலிங்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் அந்த கதை. சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு மாரி ஃபீல் குட்டா இருக்கும்ல. கேட்கிறப்பயும் சரி, பார்க்கிறப்பயும் சரி. அப்படி நம்மள ஃபீல் குட்டா உணர வைக்கக்கூடிய ஒரு கதைன்னா அது டெஃபினட்டாவே இதுதான். அடுத்ததா நான் சொல்லப் போற கதை வந்து எம்.வி. வெங்கட்ராம் அவர்கள் எழுதின தொடரும் நிழல் அப்படிங்கிற ஒரு கதை. நம்ம வாழ்க்கையில வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிர்றோம். அந்த தப்பு வந்து சின்ன சைஸ் தப்பா இருந்து அது அப்படியே காலத்தோட காலமா மறைஞ்சு போறதுன்னா ஓகே. ஆனா அந்த தப்பு வந்து ஒரு மாதிரி காலத்துக்கும் தொடர்ந்து வந்து ஒரு வடுவா நம்ம எல்லார் மனசுலயுமே நிக்கக்கூடிய தவறுன்னா என்ன நடக்கும்? அப்படி ஒரு தவற ஒரு பொண்ணு செஞ்சா அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பொண்ணு ஏன் அப்படி ஒரு தவற செய்றா? அந்த பொண்ணு வந்து ஒரு தவறு நடந்துருது அந்த பொண்ணோட வாழ்க்கையில. ஆனா அதுக்கப்புறம் அந்த தவறுடைய அந்த ஆறாத வடு, அந்த ஒரு ரணம் வந்து அந்த பொண்ணு மனசுல இருந்துட்டே இருக்கு. கடைசில அந்த பொண்ணு அந்த தவறுக்கு பிராயச்சித்தமா ஒரு பெரிய முடிவெடுக்கிறா. என்ன தவறு நடந்தது? என்ன பிராயச்சித்தம் நடந்தது? அப்படிங்கிறது தான் கதை. எம்.வி. வெங்கட்ராம் அவர்கள் வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி நாவல் எல்லாம் எழுதியிருக்காரு. காதுகள் அப்படிங்கிற புத்தகம். மனுஷங்க வாய் பேசுற மாரி மனுஷங்களோட காதுகள் பேச ஆரம்பிச்சுச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படிங்கிறது தான் கதை. அந்த கதையும் ஒரு மாரி நல்லா இருந்தது. அது வந்து என்னுடைய கரண்ட் ரீட்ல இருக்கு ஆக்சுவலி அந்த புத்தகம். அடுத்ததா நான் சொல்லப் போற கதை வந்து தெளிவு அப்படிங்கிற கதை. எழுதினவர் வந்து வல்லிக்கண்ணன் அவர்கள். வாழ்க்கை நெடுகிலும் ஒரு விஷயம் நமக்கு வேணும், வேணும், வேணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம வந்து உழைக்கிறோம். அதே மாதிரி நம்ம கதையுடைய நாயகன் பேரு கைதி நம்பர் 65. நம்ம கைதி 65 வந்து சின்ன சின்ன தவறுகள்லாம் செஞ்சு ஜெயிலுக்குள்ள வந்துடுறாரு. ஜெயில்ல சுரங்கம் தோண்டுவாங்க இல்லைங்களா? தங்கத்த தேடுறதுக்காக. அந்த ஒரு பணி அவருக்கு கிடைக்குது. வாழ்க்கை நடிகையிலுமே நம்ம கைதி நம்பர் 65 வந்து தங்கத்த தான் தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவருடைய வேலையே வந்து பிள்ளைங்க காது கழுத்துல போட்டுக்கிறத அத்துட்டு போறது, இந்த பிள்ளைங்கள அடிச்சு நகைய புடுங்குறது, வீட்ல மனைவி எல்லாம் இருந்திருக்காங்க அவருக்கு. மனைவிட்ட இருந்து நகைய வாங்குறது அதுதான். பட் தங்கம் அப்படின்னோனே ஒரு ஆசையா போய் தோண்ட போறாரு. எனக்கு கையில அவ்ளோ தங்கம் கிடைக்கும். என் கையில தங்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது எல்லா பேருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆசையோடையும் கனவுகளோடையும் போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம ஒரு விஷயம் வந்து மூஞ்சில அடிச்சா எப்படி இருக்கும்? நெறைய இருந்தா மூஞ்சில அடிக்கிற மாரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ற மாரியான ஒரு சிறுகதை தான் அது. அடுத்து நான் சொல்லப்போற கதை வந்து கடைசி வேட்டை அப்படிங்கிற சிறுகதை. எழுதினவர் வந்து சங்கரராம் அவர்கள். ராஜா வந்து ஒரு நாட்டுல வேட்டைக்கு கிளம்புறாரு. அந்த சமயத்துல அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு புலி வந்துருது. புலிய வந்து பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பட் புலி வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு கடைசி பகுதியில தான் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் விவரம் தெரிஞ்சிருது. சரி ராஜா தான் வேட்டைக்கு போறாரு. எப்படி ராஜாவே சுற்றட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த புலிய தேடி வந்து போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த புலியையும் வந்து பாத்துடுறாங்க. புலிய சுட்டு கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் புலி தங்கியிருந்த குகைக்குள்ள போறாங்க. அங்க அவங்க பாக்குற விஷயம் அவங்க மனசெல்லாம் போட்டு உலுக்கிருது. ஐயையோ! இப்படி வந்து கெடுத்துட்டோமே! இப்படி ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லி ராஜா கடைசியில வேட்டையாடுறதே வந்து நிறுத்திடுறாரு. அப்படியே அவர் அந்த குகைக்குள்ள என்னத்த பார்த்தாரு? என்ன நடந்தது? அப்படிங்கிறத பேசுற ஒரு சிறுகதை தான் இது. அடுத்த சிறுகதை வந்து குலவதி அப்படிங்கிற சிறுகதை. கூட்ட சேதுவம்மாள் அவர்கள் எழுதினது. இப்போ ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள்லாம் வந்து பேசிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும். இணை பிரியாத தோழிகளா இருந்தாங்க அப்படின்னா, நீயும் நானும் வந்து ஒரே வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு போய் கடைசி வரைக்கும் ஒண்ணாவே இருக்கணும்டி அப்படிங்கிற மாரி பேசுவாங்கல்ல. அது வந்து நடக்குதோ நடக்கலையோ, கனவு காண்றதுல எந்த தப்பும் இல்லல்ல. அதே மாரி தான் நம்ம கதையோட 2 நாயகிகள் இருக்காங்க. ஒரு நாயகிக்கு வந்து திருமணமாகி ஒரு 3 மாசம் கழிச்சு அப்பதான் வந்து கணவரோட பிறந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. இன்னொரு நாயகி வந்து இவங்களுடைய தோழி. பட் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல இன்னும்.
2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அந்த தோழி வந்து இனிஷியலி பார்க்குறப்ப, ஆளே மாறியிருக்கா அந்த பொண்ணு. "என்ன நீயே புடவைலாம் இப்படி கட்டி, இப்படியெல்லாம் இது பண்ணி பார்றா ஆளே மாறிட்ட" அப்படின்னு உடனே 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர தான் இந்த பொண்ணு, அதோட உங்களுடைய தோழி வந்து மாப்பிள பார்க்க வந்தப்ப, வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் தெரியுது. பட் 2 பேரும் வந்து கடைசி வரைக்கும் ஒண்ணாவே இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல எப்பயோ பேசி வச்ச ஆசை நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஒரு மாதிரி இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் படிக்கிறப்போ ஒரு மாரி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சிறுகதை தான் இது. அடுத்த சிறுகதை வந்து குழந்தையின் கேள்வி அப்படிங்கிற சிறுகதை. எழுதினவர் வந்து கி. சந்திரசேகரன் அப்படிங்கிறவரு. ஒரு இறந்த வீட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எந்த ஒரு நல்ல விசேஷங்களுமே வந்து பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? அதே மாரி தான் அந்த குழந்தையோட வீட்ல அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. குழந்தை வந்து ஒரு சின்ன குழந்தை. ஒரு விவரம் புரியாத வயசுல இருக்கிற ஒரு 12, 13 வயசுல இருக்கிற ஒரு ஒரு குழந்தை, ஒரு பெண் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. அந்த 2க்கும் இடைப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. அந்த குழந்தைக்கு வந்து பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆசையா இருக்கு. பட் அப்பா வந்து பட்டாசு வாங்கி தர மாட்டாரு. பாட்டி வந்து யாருக்கும் தெரியாம பட்டாசெல்லாம் வந்து வாங்கி வைக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து அப்பாட்ட காட்ட, அப்பா வந்து பட்டாசு எல்லாத்தையும் தூக்கி கடாசிடுறாரு. அப்பா வந்து ஒரு மாரி டிஸ்டன்ட்டாவே இருக்காரு. வீட்ல எந்த நல்லதும் நடக்கக்கூடாதுன்றதுனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு பாட்டி வந்து 1000 சமாதானம் சொல்றாங்க. அந்த பாப்பா ஒரு மாரி சமாதானமாக்குறாங்க. அடுத்தபடியா வந்து ஒரு 2, 3 நாள்லயே அவங்க அப்பா வந்து இன்னொரு பொண்ணு, ஒரு 15, 16 வயசு இருக்கிற ஒரு பொண்ண வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஏன் கூட்டிட்டு வர்றாரு? இந்த குழந்தை வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கும். "வீட்ல எந்த நல்ல காரியமும் நடக்காதுன்னு சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும். இந்த குழந்தைக்கு விவரம் புரியல. ஆனா, "அப்பா இப்படி பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்காரு, என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையோட இன்குவிசிட்டிவ்னஸ் அது வந்து நம்ம மனசுலலாம் வந்து ஒரு மாதிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு மாரி கனத்த ஃபீலிங்க குடுக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் இது. அந்த குழந்தை கேட்கறது கரெக்ட் தான். நம்மகிட்ட பதில் இருக்கா? இல்ல. அடுத்த சிறுகதை வந்து அப்பாவின் வேஷ்டி அப்படின்னு பிரபஞ்சன் சார் அவர்கள் எழுதின சிறுகதை. அப்பாவுடைய உடைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். அப்பா அப்படிங்கிறவங்கள வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஹீரோ ஃபிகர் மாரி பார்த்து, "அப்பா எங்க அப்பாக்கு எல்லாம் தெரியும்" அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி எல்லார் மனசுலயுமே வந்து அப்பான்னா ஒரு தனி இடம் டெஃபினட்டாவே இருக்கும். அப்பாவுடைய ட்ரெஸ்ஸஸ் அதுக்கும் ஒரு தனி இடம் இருக்கும் இல்லைங்களா? இந்த கதையில வந்து அப்பா அவர்களுடைய வேஷ்டி. அந்த பையன் வந்து, "அப்பா இப்படி வேஷ்டி கட்டுறாரு பாரேன், அப்பாவோட வேஷ்டி இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. நானும் வந்து ஒரு நாள் அப்பா மாரி அப்பாவோட வேஷ்டிய கட்டணும்" அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்பாவோட வேஷ்டிய வந்து கட்டுற நாளும் வருது. அப்பாவோட வேஷ்டிய அவர் கட்டினாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் கதை. வேஷ்டி அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன உணர்வு தான். அது வந்து ஒரு சாதாரண துணி. ஆனா, அந்த துணி, அந்த உணர்வின் மூலமா வந்து ஆழ் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ கடத்த முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா இந்த கதையில வந்து கடத்தியிருப்பாங்க. நம்ம அத யோசிச்சு பார்க்கிறப்ப தான் நமக்கு நெறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து இதெல்லாம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நம்ம நெனச்சோம். ஆனா, எதிர்பார்ப்பும், எதார்த்தமும் வந்து எல்லா சமயங்கள்லயும் கோயின்சிட் ஆகி போகும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த மாரியான ஒரு கதை தான் இது. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அப்பா, அப்பா தான். நம்ம, நம்ம தான். அவ்வளோதான். அடுத்ததா நான் சொல்லப் போற கதை வந்து பொண்ணுத்தாய் அப்படிங்கிற சிறுகதை. பாமா அவர்கள் எழுதினது. இப்ப அந்த காலகட்டத்துலலாம் வந்து புருஷன் வந்து அடிச்சாலும், மிதிச்சாலும், உதைச்சாலும் புள்ளன்னு ஆயிடுச்சு. நீ அனுசரிச்சு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே ஒரு பொண்ணு வந்து புள்ளைங்களெல்லாம் வீட்டுக்காரர்ட்ட விட்டுட்டு 4 பிள்ளைங்க இருக்கும். பொறுத்து பொறுத்து பார்க்கும் அந்த பொண்ணு. புள்ளைங்களெல்லாம் வீட்டுக்காரர்ட்ட விட்டுட்டு, நான் சம்பாதிச்சு நான் வந்து இது பண்றேன். நான் சம்பாதிக்கிறேன். எனக்கு காசு வேணும். நான் வந்து குடும்பத்த பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், "என்ன நீ புள்ளைங்கள போய் அப்பன்ட்ட விடுற? அது நல்லதா?" அப்படி இப்படிங்கிறாங்க. இவங்க வந்து தெளிவான ஒரு முடிவுல விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஒரு கட்டத்துல அடிதடி எல்லாம் நடக்குது. இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்லாம் வேற குடுத்துருது. ஒரு கட்டத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு மாரி ஒதுங்கிர்றாங்க. என்ன இவைங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பொண்ணு தப்பு தப்பால பண்ணுது. இப்படியெல்லாம் பண்ணா குடும்பம் எப்படி வழங்கும்? அப்படி இப்படின்னு 1000 விஷயங்கள் பேசுறாங்க. பட் அந்த பொண்ணு மனசுல என்ன யோசிக்கிறா? கடைசில வந்து அந்த பொண்ணு என்ன செய்கிறா? தன்னுடைய சுயமரியாதைக்காக வந்து ஒரு பொண்ணு என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பிள்ளைங்களுக்காக தான் அவ எல்லாமே செய்றா. ஆனா பிள்ளைங்கள ஏன் அப்பாட்ட விட்டுருக்கா? ஏன்னா காலங்காலமா வந்து அப்பா எப்படி இருந்தாலும் பிள்ளைங்க வந்து அம்மா கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே வந்து சொல்லப்படாத ஒரு நியதி தான். ஏன் அப்படி நடந்தது? அப்படிங்கிறத பேசுற மாரி ஒரு சிறுகதை தான் அது. அடுத்ததா நான் சொல்லப் போற சிறுகதை வந்து தேவகி அப்படிங்கிற சிறுகதை. 2 பேரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. 2 சின்ன பொண்ணுங்க. அவங்க வந்து ஒருத்தர சந்திக்கிறாங்க. ஒருத்தர் மேல வந்து அந்த பொண்ணு ஒரு இந்த 2 பேர்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு மாதிரி பிடிக்குது அந்த பொண்ணுக்கு வந்து அவர. இந்த கூட இருக்கிற பொண்ணும் வந்து, "வா பாரேன்" அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டெல்லாம் இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து கூட இருக்கிற பொண்ணுக்கும், அவருக்கும் வந்து முன்னாடி காலத்துல இருந்து ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வரும். அதுதான் இந்த தேவகி அப்படிங்கிற கதை. நம்ம வந்து உறவுகள் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து நம்ம ஒரு நினைக்கிற மாரி நடக்காது. இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் அந்த ஒரு உணர்வு நல்லாவே தெரியும். ஏன்னா, எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் காதலிப்பாங்க. பட் கடைசி வரைக்கும் கூட இருக்க முடியுதா அப்படின்னா, அது வந்து சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயம் தான். ஆனா, அதுக்கப்புறமும் ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்கிற அபிமானமும், அன்பும் குறையுமா அப்படின்னா, கண்டிப்பா குறையாது. குறையவும் கூடாது. அவங்க மேல வச்சிருக்கிற அந்த மரியாதை வந்து அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணும். அதே தான் இந்த கதையிலயுமே வந்து, அந்த பொண்ணுக்கு வந்து அவர் மேல ஒரு அபரிமிதமான மரியாதை இருக்கும். அந்த மரியாதை வந்து ஏன் இருக்கு? ஏன் தன்னோட ஃப்ரெண்ட் வந்து அவர பார்க்கிறப்ப இந்த பொண்ணுக்கு அவ்ளோ
சந்தோஷம் ஏற்பட்டது, என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சிறுகதை தான் இது. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பெண்களுடைய கன்னித்தன்மைய பத்தி பேசுற 5 புத்தகங்கள் அப்படிங்கிறதுல இன்னும் 2 சிறுகதைகள பத்தி பேசியிருப்பேன். அது வந்து அம்பை அவர்களுடைய "அம்மா ஒரு கொலை செய்தாள்" அப்படிங்கிற சிறுகதையும், இன்னொரு சிறுகதை வந்து ஜெயகாந்தன் சார் அவர்களுடைய "சில நேரங்களில் சில மனிதர்கள்" சீரிஸ். இந்த இதுல வந்து ஆக்சுவலி மொத்தமா 3 சிறுகதைகள் வரும். இதுவுமே வந்து நமக்கு படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம மனசுல வந்து ஒரு கனத்த ஒரு உணர்வ குடுக்கக்கூடிய சிறுகதைகள். நெறைய விஷயங்கள நம்ம சொசைட்டில இந்த ஒரு காலகட்டத்தில கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படி நம்ம வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் வந்து நம்மளே நம்ம மனசுக்குள்ள போட்டு நம்ம மண்டைய உடைச்சு ஒரு கேள்வி கேட்கிற மாரியான ஒரு கதை அப்டின்னா, டெஃபினட்டாவே அந்த 2 சிறுகதைகள் தான். நீங்க வந்து தேவைப்பட்டதுன்னா அந்த வீடியோவ வந்து செக் பண்ணி பாருங்க. நான் வந்து லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல நான் பேசின 10 நிமிடங்களில் 10 சிறுகதைகள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம சேனல்ல இந்த மாரி வேற என்ன வீடியோஸ் பார்க்கணும்? இதே வந்து பார்ட் 2 போடலாமான்னு சொல்லுங்க. ஏன்னா இதுல வந்து 100 சிறுகதைகள் இருக்கு. நான் வந்து 10 தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து Instagramலயும் குட்டி குட்டி கான்டென்ட்ஸ் பார்க்க பிடிக்கும்னா, யூ கேன் ஃபாலோ மீ தேர் ஆல்சோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் மை வீடியோ.